எப்படி உங்களுடைய பங்களிப்பை செலுத்தணுன்ற அந்த ஆர்வம் வந்தது? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவ்வளவு போல்டாக எடுத்து சொல்கிறதுக்கான ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருந்திருக்கும்? ஒரு பிரின்சிபால், மார்சாவுடைய பிரின்சிபால் ஒரு ஆள், அவர்கிட்ட எல்லாரும் மார்சா லீவ் விடும் பொழுது முசாவை செய்வாங்க. இப்படியே செஞ்சுட்டு போவாங்க. ரெட்டை கைட்டு இப்படி இப்போ காட்டுங்க, இப்படி செய்வாங்க ரெண்டு கையில். அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு கையை கொடுத்தேன். பிரின்சிபால் இருந்தேன், உடனே கையை எடுத்துட்டாரு. அஸ்தாஃபிருல்லா நஊது பில்லான்னாரு. ஒரு கையை கொடுத்தது அஸ்தாஃபிருல்லா நஊது பில்லா. ஏன் அஜர்த்த அப்படின்னா, நீ என்ன ஒரு கையை தர்ற, என் ரெண்டு கையுடைய பரக்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா? உங்க ரெண்டு கை பரக்கத்து என்னன்னு எனக்கு தெரியாது. ஹதீஸ்ல உள்ள பரக்கத்தை உங்களுக்கு தெரியுமா? ரசூல்ல ஒரு கைன்னு கொடுக்க அது பரக்கத்தா, நம்ம இஷ்டத்து கை கொடுக்க பரக்கத்தா? ரசூல்ல ரெண்டு கை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? அவரு பிரின்சிபால் 40 வருஷமா ஓதி கொடுத்த ஆளு. அவர் கேட்காரு, எனக்கு தான் சொன்ன இந்த தர்க்கனால இன்ட்ரெஸ்ட் இருக்கேன். அல்லாஹ்வுல தந்திருக்கான்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டா எனக்கு இயற்கையில் இருக்குன்னு சொல்ல, அல்லாஹ் அப்படி நமக்கு தந்திருக்கான். மூளை எல்லாமே அல்லா இருந்தது தானுங்க, கண்ணு காது மூளை கை எல்லாமே அல்லா இருந்தது தானே. அப்போ அவர் அப்படி கேட்ட உடனே, ரெண்டு கை கொடுக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, இப்படி முசாஃபா செய்யுங்க, பிறங்கை கொடுத்த. ஏன்னா பிறங்கை தர பிறங்கை கொடுக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இதான் அஜர்த்து பேச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு கையை கொடுக்க சொன்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா? இதை மாதிரி நீங்க நிறைய பேர் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சின் மீது தக்பீர் கட்டினார்கள்னா ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? சரின்னு போயிடணும். நபி வழி தொப்புளுக்களை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இது ஒரு கேள்வியா? பிறகு இன்னொரு என்ன செய்வான், நெத்தில கட்டிட்டு நெத்தில கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இது இஸ்லாம் வழங்குமா? நபி இப்படி சொன்ன உடனே அவங்க கோவப்பட்டு டென்ஷன், மார்சா விட்டு வெளியே போங்கிறான். போடா வெளியே மார்சா விட்டு, நீ இந்த மார்சா இருக்கக்கூடாது. மதரசாவுடைய ரூல் படி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க. மார்சா விட்டு நீக்கிறதுக்கு ஒரு ரூல் வச்சிருப்பீங்கல்ல, பைலான்னு சொல்றாங்கல்ல, அது அப்பவே மார்சாக்கள் உண்டு. அந்த ரூலை சொல்லுங்க, நான் போறேன். அந்த ரூல் உனக்கு வேணுமா? எனக்காகவே ஒரு ரூலை போட்டால் பயிலாவத. இந்த மாதிரி பேசினால் இருக்கக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், உங்க ரூல் குர்ஆன் மாற்றமா இருக்கு, அந்த ரூலான்னு கேட்டேன். பெரிய பிரச்சனை, அது பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்புறம் பஞ்சாயத்தாயி ஒரு அங்க மார்சால வாங்குறமான 6வது ரூபா 7வது ரூபா அவ்வளவு வாங்கினான். இப்ராஹிம் பதிலாம் இந்த மாதிரி காட்டமா தானே இருக்கும். ஆனா எனக்கு இயற்கையில பிடிக்கும்ல இப்ராஹிம் விஷயங்கள்லாம். அப்போ சின்ன வயசுல கேள்விப்பட்டு தானே அது. ஹிதாயா எரிக்கப்படும், ஹிதாயா தூக்குனேன். கொந்தளிப்பு ஆயிடுச்சு மார்சாவில். ஹிதாயாவை எரிப்பேன்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், நான் ஷாபி மதம்னு நினைச்சுக்கிட்டு, அப்ப நான் ஷாபி கிதாபை எரிப்பேன் அப்படின்னு பதம் தூக்கிட்டு வர்றான். இதெல்லாம் மார்சாவை சுத்தி எல்லா மனம் நிக்கான். அவன் பெரிய மார்சா பட்டம் வாங்குற மாணவன் அவன். நான் அவனுக்கு கீழே ஒதுக்கிட்டு இருக்கேன். ஹிதாயாவை நான் எரிப்பேன். அவன் என்ன செஞ்சான், ஃபத்தல் முயினை எரிப்பான் அப்படின்னா. அப்புறம் ஷாபிக்கு ஹனபிக்கு மோதிக்கிடுச்சு. என்ன விட்டாங்க அவங்களுக்கு. எப்படி எப்படி கிறுக்கு முடிச்சிருக்காங்க பாருங்க. நான் என்ன அழகா எரியில பத்தல் பேர் எனக்கு எல்லாத்தையும் எரிடா. குரான் தான் எரிக்க கூடாது. இந்த அளவுகள் நபி வழி அல்லாஹ் ரசூல் சொன்னது. வேற எவன் சொன்னாலும் எரிச்சு தூர்றது அது அப்படின்னோட மார்சால பெரிய ஸ்தம்பிச்சு அடிதடி அளவுக்கு அவங்க காய். எனக்கெல்லாம் ஒன்றாவல. என்ன விட்டுட்டு அதுல ஒருதான் வந்தான், நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாம், அவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து பிரின்சிபால்ட்ட கொண்டு போயிட்டாங்க, முதல்வர்கிட்ட. அப்ப அவர் சொன்னாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கலந்தரை அத்திரைமாந்த, எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கலந்தருங்கிறது வீட்டு பேர். இந்த கலந்தரை அப்துல் ரஹ்மான் அத்திரைமாம்பாங்க. இந்த கலந்தரை அத்திரைமான் காரணம். இங்க வா. அவர் என்ன உள்ள கூப்பிட்டு வந்தார் தனியா. நீங்க எல்லாரும் போங்கட்டார். நீங்க எல்லாரும் போங்கடா அப்படின்னு என்ன உள்ள கூப்பிட்டு, அதாவது நீ கேட்கறதெல்லாம் நியாயம்தான். அவர் சொன்னார், உண்மையிலே சொன்னார் பிரின்சிபல், நீ கேட்கறதெல்லாம் நியாயம்தான். நான் ஒரு காலத்துல ஒன்ன மாதிரிதான் கேட்பேன் அப்படின்றாரு. ஆனா சில விஷயங்கள் நம்மளை மிஞ்சி இருக்கும், நமக்கு தெரியாது. அந்த மிஞ்சி இருக்கிற விஷயங்களை இப்ப உனக்கு சொன்னா புரியாது. நீ சின்ன பையன். நீ இப்ப நான் சொன்னா ஏன்ற நீ தர்க்கம் பண்ணுவ. ஏன்ற நீ தர்க்கம் பண்றது கூடாது. ஏன்ற நீ தர்க்கம் பண்ணா என்ன மாதிரி 40 வருஷம் ஓதி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி 40 வருஷம் ஓதி கொடுத்துருக்கேன். ஆமா, நான் ஓதியே கொடுத்துருக்கேன். ஆலிம்சா ஆகி 40 வருஷம் ஓதி கொடுத்து ஆலிம்களை உருவாக்கணுவனா. நீ என்ன இத்தனோடு சின்ன பையன், அதனால நீ என்கிட்ட தர்க்கம் பண்ண கூடாது. சரி,
உங்களை தற்க பண்ண 40 வருஷம் ஓய்வு கொடுக்குறேன், நான் 40 வருஷம் ஓய்வு கொடுத்துட்டு வருவேன், அப்ப நீங்க 80 வருஷம் ஓய்வு கொடுத்துட்டு நடக்க ஆரியமா சேர்த்து கேட்கிறாடி சரியா தப்பா சொல்லுங்க. டென்ஷன் ஆயிட்டாரு. மறுபடியும் பாரு சைத்தான் மாதிரிலாம் கேள்வி. இதுல சைத்தான் கேள்வி என்ன இருக்கு? நீங்க அழகான கேள்வி கேட்டியே, நான் பதில் சொன்னேன், அது நீங்க எனக்கு தெளிவான பதில் சொல்லுங்க. இப்ப சொல்ல மாட்டேன்ப்பா. சரி எப்ப சொல்லுவியே? நான் இறந்த பிறகு என் கபூர்ல வந்து கேளு, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. எவ்வளவு பைத்தியக்காரமா இருந்தாங்க பாருங்க. ஒரு பிரின்சிபால் 40 வருஷம் ஓதி கொடுத்து ஆலிம்களை உருவாக்கக்கூடிய அரபிக் கல்லூரின்னு எழுதி வச்சிருக்கான். எழுதி வச்சுட்டு என்ன செய்யறான்? இந்த மாதிரி பதில் சொல்றாங்க. எனக்கு இவங்கெல்லாம் என்னது? இவங்கெல்லாம் ஆலிம்களுங்கிறான், பெரிய சிந்தனைங்கிறான், இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியல. ரசூல்லா ஒத்தகை கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன், ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லணும். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்கன்னா ஆதாரத்தை பாருங்கணும். சஹீஹான ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் தெரியாத காலமா இருந்தாலும் ஹதீஸை காட்டலாம்ல. அது சஹீஹா லைஃபாங்கிறது அப்புறம், பலகீனமான ஹதீஸா பலமான ஹதீஸாங்கிறது அப்புறம். நீ சொன்ன மாதிரி இருக்க மாதிரி இப்படி ரசூல்லா செஞ்சாங்கன்னு காட்டு. அதை காட்டு விட்டு போட்டு ரசூல்லா 2 கூடான்னு சொன்னாங்களா, அப்புறம் பிறங்கை கொடுக்க கூடான்னு சொன்னா நான் கேட்பேன், தொப்புளுக்களை கட்ட கூடாங்காங்களா, நெத்தில கட்டலாமா நான் கேட்பேன். இதெல்லாம் தேவையற்ற கேள்வி வச்சிருந்தேன். இதெல்லாம் மூத்தா போன பிறகு நீ வந்து என் கபூர்ல வந்து கேளு. இதெல்லாம் கொடுமையான மூத்தா போன பிறகு எப்படியா சேர்ந்து கேட்க முடியும்? நீ கேள, அப்ப நீ ஒரு நல்ல அனுபவமா இருப்ப. அப்ப கேளு, அவனுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னாரு. சரியா? அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாணவன், அவருக்கு நெருக்கமான மாணவன், மேலப்பட பையன் தான் அவன் தான் அவருக்கு சாப்பாடு ஹித்மத் செய்வாங்கள, பணிவிடை செய்யறது, அந்த மாதிரி பணிவிடை செய்யற பையன். அந்த பையன் அவன்லாம் நிக்கிறான். என் கபூர்ல வந்து பதில் போன்ட்டார். அன்னைக்கு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தார் அவர். அந்த பிரின்சிபல் நல்ல தூக்கம். அவனை கூப்பிட்டேன், அந்த ஹித்மத் பண்ணுவான் பணிவிடைங்க வா, இறந்த பிறகு பதில் சொல்றேன்னாரு அஜர்த்து. இப்ப தூங்கிட்டு தான் இருக்காரு. நான் கேட்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அசரத்து, ஒரு கைட்டு முசாஃபா செய்யலாம் அப்படிங்கிறது ஹதீஸ்ல இருக்கு, 2 கைட்டு முசாஃபா செய்யலாங்கிறத இறந்த பிறகு பதில் சொல்றேன், நீங்க முதல்ல தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். கேளு, நல்லா கேட்டுக்கிட்டியா? இது மாதிரி ஒரு கேள்வி இல்லை, நிறைய கேள்வி. எனக்கு யாவும் இல்லை. மொழுது வருது, பாத்தியா வருது, கத்தம் வருது, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்னாரு. நான் இறந்த பிறகு வந்து கேளுன்னாரு. இப்ப தூங்கிட்டு போது ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, அப்புறம் இறந்தவரை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அவர்கிட்ட சொல்றியா இல்ல நான் எழுப்பட்டான்னு. அப்புறம் முழிச்சோடனே அவன் சொல்லிட்டான். பெரிய மாசா எல்லாத்தையும் கூப்பிட்டார். இனிமேல் இவங்க இங்க மாசால இருக்க கூடாது, சரி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போகல, சாமி இருந்தேன். நான் பாடத்துக்கு போகல, சும்மா ரூம்ல இருந்து அங்கனே இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன செஞ்சாரு, ஒரு தரம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சுட்டு நினைக்கிறேன், சினிமா தியேட்டருக்கு சினிமாவுக்கு போயிருந்தேன். நான் அங்க பக்கத்துல கடையில் உள்ள ஒரு சினிமா மாசா பக்கத்துல ஒரு தியேட்டர் உண்டு. அங்க போனா கிட்டத்தட்ட 25 பேர் அன்சாரி மாசம் வந்துருந்தாங்க. நான் ஒரு மாசம் வந்து 25 பேர் படம் பார்க்க, சினிமா பார்க்க. நானும் சினிமா பார்த்துருக்கேன், அவங்களும் பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்து நான் அப்புறம் வந்துருக்கான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாங்க. இதுல சினிமா பார்த்தது, நான் பார்த்தங்கிறத வேணும்னே ஒரு ஆளை விட்டு சொல்ல சொன்னேன். இவ்வளவு அதிரமா சினிமா பார்க்கலாம், சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு ஆள் அவங்க ரக்கீப் சாவே யாரோ ஒரு ஆள் ரக்கீப் தான் மகன் இருந்தான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு கல்லமிட்டா வாங்கி கொடுத்தா போய் சொல்லிடுவான். சொல்லிட்டான். உடனே இங்க வா, சினிமா பார்த்தியா? மார்சா சட்டப்படி சினிமா பார்த்தா மார்சால ஓதக்கூடாது, போ வெளியே. என் கூட 25 பேர் பார்த்தா அத்தனை பேர் வெளியாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் 6வது மேல 7வது மேல வரான். மொத்தத்துல அடுத்த வர பட்டம் வாங்க போறான். 25 பேரையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேளுங்க அம்படுப்பான்னு பார்த்தேன். சரி சரி அவங்க பார்த்துட்டான், தப்புதான், நீ மார்சால இருக்கக்கூடாது, போக முடியாது, மார்சால வெளியே போக மாட்டேன், அவங்களே விளக்குங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு, எங்க அம்மாவுடைய அம்மா கூப்பிட விட்டாரு. எங்க அம்மாவுடைய அம்மா அவருக்கு சொந்தம். உன் பேரை என்ன அநியாயமா இப்படி இருக்கான், என் மார்சாவே வீணா போயிடும், நான் எப்படி இந்த மார்சா நடத்தா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில மார்சாவிட்டு வெளியவே எல்லாரும் சொல்லி சின்னமா அப்படி பேச மாட்டா சேர்த்து அப்படின்னு மன்னிப்பு கேளுனாங்க. மன்னிப்பு கேட்கிறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்க. என்ன எதுக்கு என்ன ஏத்து பேசக்கூடாது? எல்லாம் சேர்ந்து உங்களை ஏத்து பேச மாட்டேன், உங்களை ஏத்து பேச மாட்டேன். நபி வழியா மறுபடியும் அதையும் சொல்றவர் நிப்பாட்டு. அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. அவரு அஜர்த்து பிரின்சிபால் ஹஜ்ஜுக்கு போட்டா துணை பிரின்சிபால் இருப்பாங்கல்ல, துணை முதல்வர் மார்சாக்கு. அவர் என்ன செஞ்சாரு, ஹஜ் பண்ணா லீவ் விடும் பொழுது எல்லா மாணவர்களும் ஊருக்கு போயிட்டு வந்து முடிய வெட்டிக்கிடுங்க,
ஏன்னா முதல்ல முடி ஒட்ட வெட்டிட்டா ஊருக்கு போக வெக்கமா இருக்கும்ல, அசிங்கமா இருக்கும்ல. ஊருக்கு போகும்போது முடி யாரும் வெட்ட வேண்டாம் போங்கன்ட்டார். நானும் வீட்டுக்கு போயிட்டேன் கடையனூருக்கு. 10 நாள் லீவ் விட்டு எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வரிசை அவன் முடி வெட்டிக்கிட்டே இருந்தான். எல்லாரும் முடி வெட்டான். நானும் உள்ளூர்ல உள்ள ஒரு இப்ராஹிம் சொல்லி ஒரு பையன், ஒரு சாதன ஃப்ரெண்டு, அவனும் முடி வெட்ட வாண்டான்ட்டான். முடி வெட்டாத இரு அப்படின்னு. சரி இருந்துட்டான். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க 2 ரூபா முடி வெட்டல, கூப்பிடுவோம் அப்படின்னா. நேர போய் துணை பிரின்சிபால் போய் நின்று, நீங்க ஏண்டே முடி வெட்டல, எங்குள்ள அப்படித்தானே பேசுவாங்க, நீ ஏண்டே முடி வெட்டல 2 வாரம் அஜரத்து நீங்க தானே சொன்னீங்க, தான் சொந்த ஊர் பொம்பளை முடி வெட்ட வேணாம், நாங்க சொந்த ஊர்ல இருக்கோம், எப்படி வெட்டுறது? இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் ஏன்ட்ட பதில் பேசக்கூடாது. நீங்க தானே அதை சொன்னீங்க உள்ளூர்ல முடி வெட்ட வேண்டான்னு, நாங்க உள்ளூர்லான்னு இருக்கோம். அவரு மார்சாவுட் நீ வெளியே போ, என்னை சேர்த்தது பிரின்சிபால், அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு, அவர் தான் என்ன விளக்கணும், நீ விளக்கக்கூடாது. அவருக்கு ஒன்றும் ஓடல. அவர் எல்லா மார்சா ஆசிரியர்களுக்கும் லெட்டர் எழுதி பேப்பர் எழுதி விட்டார், அறிக்கை மாதிரி, இந்த 2 பேரையும் பாடத்துல இருக்க விடாதீங்க, வெளியே அனுப்புங்க அப்படின்னு. எல்லாம் நாங்க பாடத்துல உட்காடுறோம். ஒரு அஜத்து, நீங்க உட்காரக்கூடாதாங்க, உட்காரக்கூடாதுன்னு அவர் சொல்லிருக்காரு, நாங்க வெளியே போக மாட்டோம், நீங்க அப்படி சொல்லுங்க, போச்சோன்னா போக மாட்டாங்கன்னு சொல்லுங்கன்ட்டேன். போக மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் நான் பாடத்துல உட்காடுறேன் அப்படின்னு. 2-3 பாடத்துல உட்காந்தாச்சு. ஒரே ஒரு அஜத்து மட்டும் தெகாசிக்காரரு, அப்துரமா தயவு செய்து எனக்கு பிரச்சனை வந்துடும், நீ பேர் பிளீஸ் அப்படின்னாரு. அப்படி சொன்னோட எனக்கு அவரை மறுக்க மனசுல, கெட்டிக்காரர் இருந்தால் நல்ல ஆளு கரெக்டா மார்க்கத்தை தெரிஞ்சிருக்காரு. நான் சொன்னேன்ல மதுஹப்ல சில மோசமான சட்டங்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், இப்ப சொல்றேன். மதுஹப்ல சட்டங்கள்ங்கிற பேர்ல கேலி குத்துகள், அசிங்கங்கள், அருவருப்பான விஷயங்கள், ஹராம்களை எல்லாம் நியாயப்படுத்தி எழுதி வச்சிருந்தோம். அப்பவே நான் சங்கரமந்தில ஒரு சில விஷயத்தை படிச்சதை நான் அந்த அஜெண்டா தான் கேட்பேன். தென்காசி அஜெண்டா ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் முஸ்தபா, அவர்கிட்ட தான் கேட்பேன். உண்மையை சொல்லுவார் அவர். தாத்தையில் கலீல் மஹால் கராஹத் வலா யஹ்ருமு ஃபயஜிபு கத்முஹு அலல் அவாம்னு சொல்லி ஃபத்வா மொழியில வருது. அஜர்த்து கஞ்சா சாப்பிடலாங்கிறானா, சரியா? அப்படிலாம் ஒண்ணு வரல, மத்தவங்க சொன்னான். அவர் பார்த்துட்டு, அப்துல் நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு, கஞ்சா சாப்பிடலாம், அது மக்ரூஹ் தான், ஹராம் இல்லை, பொதுமக்களுக்கு அதை மறைத்து விட வேண்டும். எத்தனை இருக்கு பாருங்க. கஞ்சா சாப்பிடலாம், அது மக்ரூஹ் தான், ஹராம் இல்லை. இது ஹராம் இல்லை என்பதை பொதுமக்கள் சொல்லக்கூடாது, ஆலிம்சாக்களுக்கு மட்டும்தான். அதுக்கு அர்த்தம் என்ன? பொதுமக்களை சொல்லக்கூடாது, ஆலிம்சா மட்டும் அடிச்சுக்கலாம் அர்த்தம். ஆமா, நீங்க சொன்னது அதான், அந்த கருத்து தான் அதுல வருது. அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆமா, அவர் மதம் சாலா இருந்தாலும் இது தப்பு தான், இது இப்படிலாம் எழுதிருக்க கூடாது, யாரோ ஒருதான் ஏற்கமாரா எழுதினாரு. அதனால அவர் சொன்னோன்னு நான் கேட்டேன், ஒத்துக்கிறாருல, நீ வெளியே அப்துல். அதே மாதிரி இன்னொன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, துர்ருல் முக்தாரு, ஹிதாயா, வேற யானத்து தாலிபின் நம்மளாம இருக்கு. அதுல ஒரு கிதாபுல என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்கும் மனிதனுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான், ஒரு குழந்தை பிறக்குது. இந்த பாடத்தை நடத்தும் பொழுது ஒரு அஜர்த்து எவ்வளவு அருமையான சிந்தனை தெரியுமா, காரி துப்ப போறான் எவன்டே சொன்னான். அப்துல் வாய மூடுங்க, பெரிய ஆட்களை பேசல, இது என்னது, இது ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ ஒரு மனுஷன் பிறக்கிறான், இது பெரிய சிந்தனையா? இது ஆடுக்கோ மாடுக்கோ மனுஷன் பிறந்தா என்னடா அர்த்தம்? ஒரு ஆடுக்கு மனுஷன் பிறந்தா அந்த ஆடை ஒரு ஆண் உறவு கொள்ளணும், கொண்டாலும் அப்படி வராது. இதனுடைய ஸ்டைல் வேற, அதனுடைய ஸ்டைல் வேற. அது மாதிரி மாடு மாத்தி இருந்தாலும் அப்படியெல்லாம் வராது. ஒரு ஆடோ மாடோ ஒரு மனுஷனை பெத்தெடுக்குது, ஒரு குழந்தைய, ஆண் குழந்தைய பெத்தெடுக்குது. அந்த குழந்தை பெரியவன் ஆகி ஓதி ஆலிம்ஸ் ஆகி பள்ளிவாசல இமாமத் செய்யலாமா? செய்யலாம். இமாமத் செய்யலாங்கிற மட்டும் இல்ல, அவன் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நடத்தலாமா? எங்க அஜர்த் சொன்னது ஒரு ஆளு. எந்த அஜர்த்து? சங்கரபந்தல்ல லுஹா சொன்னாரு. அதையே நான் திருப்பி தென்காசில அந்த அஜர்த்தையும் கேட்டு அவரும் கன்ஃபார்ம் பண்ணதுதான் இது. அதுக்கு பார்த்தாரு. சரி வாங்க, அந்த மனுஷன் ஹஜ்ஜு பெருநாள் தொலை வைத்தால், அதான் ஆட்டுக்கு பிறந்த பையன் ஆலிம்ஸ் ஆகிட்டான், ஹஜ்ஜு பெருநாள் தொலை வைக்கலாம். ஹஜ்ஜு பெருநாள் தொலை வைக்கலாமா? தொலை வைக்கலாம். ஏன் தொலை வைக்கலாம்? என்ன இருந்தாலும் ஆட்டுக்கு பிறந்தாலும் அவன் மனுஷன் தானே, ஆட்டுக்கு பிறந்தா மனுஷன் தான், அப்ப தொலை வச்சா தப்பு இல்லை. சரி, தொலை வச்ச பிறகு அவனை தூக்கி போட்டு அறுக்கலாமா? அறுக்கலாம். என்ன இருந்தாலும் ஆட்டுக்கு பிறந்தவன் தானே, ஆட்டை அறுக்கலாம்ல. இப்படி எழுதி வச்சிருக்காங்க. விட்டலாச்சாரியாரோட இப்படி இருக்காது, அவன் கற்பனையாதான் என்னத்தையும் எழுதி வச்சிருப்பான். இது இப்படி நடக்கவே செய்யாது. இதெல்லாம் பார்த்து எனக்கு மது இருக்கிறதுலே கேவலப்பட்டு ஒழிக்க வேண்டியது மதுஹப் அப்படின்னு என் மனசுல தோணுச்சு.
இந்த மதுஹப்னாலதான் மௌலிதே உருவாயிருக்கும். மதுஹப்னாலதான் ஷாஃபி ஹனஃபி இமாம சொல்லல. இந்த மதுஹப்ல வரக்கூடிய அயோக்கியத்தனம் பண்ணி பிற்காலத்துல எவனோ ஒரு 100-150 வருஷம் முன்னால இந்த கேரளாக்காரன் வரத மௌலிதை எழுதியிருக்கான். அவன் இந்த மதுஹப் கிறுக்கு பிடிச்சவனா தான் இருப்பான், கஞ்சா சாப்பிட்டவனா இருப்பான், இந்த மாதிரி ஹராம சர்வசாதாரண செஞ்சு மதுஹப்ல கூடுன்னு இருப்பான். கஞ்சா சாப்பிடுறவன் மௌலிதுவான எப்படி எழுதியிருப்பான்? போதையில் நல்ல கருத்து வரும் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒரு கவிஞன் எழுதுனா அந்த பாட்டே அமையல, நல்ல கிக்கு ஏறின உடனே தாய் இல்லாமல் நான் இல்லை சூப்பர்ன்ட்டாங்க. அப்ப கவிதையே ஒரு கிறுக்கு பித்து போதை அடிச்சா இந்த பையன் எழுதியிருப்பான் போல் இருக்கு மௌலிது. அப்ப மதுஹபை ஒழிக்க வேண்டும், அந்த மதுஹபிலிருந்து பிறந்த பல விஷயங்களை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து என் மனசுல வந்ததற்கு பல உலமா பெருமக்கள் காரணம், நான் மட்டும் இல்ல பல உலமா பெருமக்கள் சொன்னாங்க. எனக்கு இயல்பிலேயே இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமத்தை செய்யக்கூடாது மறுக்கணுங்கிற இயல்பிலே இருக்கணும். இயல்பிலே அநியாயத்துக்கு தலையாடுறவன் வந்து அவன் மறக்க மாட்டான்ல. இயல்பிலே தர்க்க கலை இல்லைன்னா யார் என்ன சொன்னா பேசாம இருப்பான்ல. அல்ல இயற்கையிலே தந்துட்டான். அது பிறகு தவி சொல்லணும் போகணும்னு சொல்லி வந்து சங்கரமந்தில் படிச்சுட்டு அப்புறம் அன்சாரி மார்சா கடையில் உள்ள பெரிய மார்சா அங்க ஓதிட்டு எதுக்கு இப்ப சொன்னார்ல ஹஜ்ஜுக்கு போயிருந்தார்ல அவர் வந்தாரு. அவர் வந்து எப்பா முடி வெட்டினா என்ன வெட்ட மாட்டேன் அஜிரம் அவர் தான் சொன்னாரு, உள்ளூர்ல இருந்தா முடி வெட்ட வாண்டான்னு. அவர் சொன்னது தப்பு தான், அவர்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அவர் சொன்னது தப்பு. அவர் பொதுவா முடி வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும், உள்ளூர்ல இப்படியே சொல்லிட்டு நடந்தாரு. அதுல ஒரு பிரச்சனை வந்து மாரசாவிட்டு வெளியே போனாங்க. அப்புறம் திருப்பி எங்க அம்மாவோட அம்மாவை கூப்பிட்டு உன் பேரை என்ன பாடா படுத்துறான், நல்லா இருப்பா அவனை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அப்புறம் அங்க இருந்து போன பிறகு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய மாணவர்கள் சுன்னத் ஜமாத் மார்சாவில் இருந்து படிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா பச்சையா அநியாயம்னு ஒண்ணு சொன்னா செய்யும் பொழுது அது மறுக்காம இருக்க இயலாது. பச்சையா அவருக்கு தெரியுது மோலு பயங்கரமாக சிறுக்கான வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சேன், மதுஹப் குப்பைன்னு தெரிஞ்சு வச்சேன், நபி வழி நடக்கணுங்கிற எண்ணம் வந்தாச்சே. நபி வழி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு அந்த செய்யணும்னு எண்ணம் வந்த நேரத்துல இந்த யுஹர்ரி குஹா எதோவியான்னு வரும்ல வெர்ல செய்கிற ஹதீஸ், அது நம்ம படிச்சது மிஷ்காத்துலயும் படிச்சோம். மிஷ்காத்துல அது வந்தது யுஹர்ரி குஹா எதோ மிஷ்காத்துங்கிற ஒரு தொகுப்பு நூல் எல்லா கிதாப்ல உள்ளயும் போட்டிருப்பாரு. அதுதான் மரசால சொல்லி தருவாங்க. வேற ஒரிஜினல் நேரடியான புகாரி எல்லாம் நாங்க பார்த்தது இல்லை. அப்போ யுஹர்ரி குஹா எதோவியான்னு வருத சங்கரமந்தில வச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் அழைப்பது போல ரசூல் அத்தியாயத்திலிருந்து அசைக்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு கேள்விப்பட்டுட்டு அன்னைக்கு லுஹரோ அசரோ எதை தொழில் ஞாபகம் இல்லை, நேர போய் நான் இப்படி அசைக்க ஆரம்பிச்சேன் நான் மட்டும். அப்ப எல்லாரும் கூப்பிட்டு அவசரப்படாதப்பா, இந்த ஹதீஸ் சையான ஹதீஸா லைஃபான ஹதீஸ் எல்லாம் தெரியாது, அது பார்த்துக்குவோம். ஹதீஸ் சஹீஹோ லைஃபோ அது எனக்கும் தெரியாது. ஷாபிமாங்கிறாள் எவரோ ஒரு ஆள் ரசூல்லா கேள்விப்பட்ட ரசூல்லா லாயிலா இல்ல முகமது ரசூல்லா ரசூல்லா அல்லாவுடைய தூதர் நம்ம ஒத்துருக்கோம். ரசூல்லா செஞ்சா நான் பார்த்துட்டேன், சாபிமா என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அவரை நம்பி இத்தனை வருஷமா நீட்டிட்டு இருந்தானா ரசூல்லா அசைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஹவர்ல வந்து லுஹாவெல்லாம் வந்தார், பேசிக்கிட்டே வர்றாரு. லுஹா இந்த அரபிலாம் பேசுவார் அப்பமே. அப்புறம் 2-3 பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பாக்குறான், நான் இப்படி விரல அசைக்கிற சரின்னு சொல்லி பேசிட்டு வர்றேன், இந்த பையன் விரல அசைச்சிட்டு இருக்கான் பள்ளிவாசல்ல அப்படின்னு எல்லாரும் என்ன பாக்குறாங்க. அப்ப லுஹா சொன்னாரு, இன்னல் குபரா யன்துரூன் இன்னஹும் ஷயாத்தீன் அப்படின்னாரு. பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்துட்டு இருக்கான், அந்த பேர் ஷைத்தான் வாய மூடுறா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நபி வழியை செய்வதற்கு இவ்வளவு தடங்களா? நபி வழி தானே செய்யறோம். அப்ப நம்மளுக்கு இந்த சுற்றுச்சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை புரியாத வயசு தானே அது. நபி வழியை நான் செய்யறேன், உனக்கு என்ன அப்படித்தானே வரும், நீ செய்யணும் ஏடப்போ இப்படி ஒரு வேகம் வந்தது. அப்ப நபி வழி நடக்கணும்னு வரும்பொழுதுதான் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா தௌஹீத சொல்றது வைக்கிறது. இந்த தௌஹீத சொல்றது கூட எனக்கு ஒரு 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 வசனம் மனசுல இன்னை வரல மறக்கவே செய்யாது. தௌஹீதை ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்லும் பொழுது தௌஹீதை எதிர்ப்பவர்கள்ட்ட பாயிண்ட் இருக்காதான். யார் அல்லாஹ்வை அழைக்கிறானோ அவன் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், இன வைக்கிறான்ல அவன்கிட்ட பாயிண்ட் இருக்காது அப்படின்னு குர்ஆன் வசனத்தை ஒரு ஆலிம் சொன்னாரு. இதுவும் கிளிக்கான வசனம். அல்லாஹுடன் வேற யாவது இணை வைத்தார்களே ஆனால் அவர்கள்ட்ட எந்த ஆதாரமும் இருக்காது.
பொய் பித்தலாட்டம் ஏமாத்து உதாரணம் இப்படித்தான் சொல்லுவான், உதாரணம் சொல்லுவான், உண்மை இருக்காது. இன்று மார்க்கத்தை படித்த ஆலிம்களே மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். குறிப்பாக இணை வைப்பையே நியாயப்படுத்தி, எந்த இணை வைப்பை இஸ்லாம் மிகப்பெரிய அநியாயமாக மோசமாக சொல்கிறதோ அந்த இணை வைப்பையே நியாயப்படுத்தி எல்லாம் ஆலிம்கள் இன்னைக்கும் பேசுறாங்க, அன்னைக்கும் பேசியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு தெரிந்த செய்திகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த இணை வைத்திலே நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம் இருக்க, அந்த உதாரணம் அல்லாஹ்வே மட்டப்படுத்துறது போல இருக்கும். ஒரு உதாரணம் என்பது எதுக்கு சொல்றோம்? ஒரு விஷயத்தை புரிய வைக்க உதாரணம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு போய் உதாரணம் சொல்லலாமா? அந்த உதாரணம் அல்லாஹ்வை மட்டப்படுத்துற மாதிரி இருக்கும். குர்ஆன்லயே வருது. ஆமா, லைஸக மித்லிஹி ஷைஉன் ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால். 2 வசனம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீர்கள். ஏன்? அவனை போன்று எதுவும் இல்லையே, இருந்தா அதனால உதாரணம் சொல்றதுக்கு. அது அருமையான வாசகம் குர்ஆன்ல. அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாத, ஏன் சொல்லக்கூடாது? அவனை போல எதுவும் இல்லையே, உன்னை போல ஒண்ணு இருந்தா தான் உதாரணம். அவனை போல இல்லைங்கிறது ஏகத்துவம், தௌஹீது. இருக்குன்னு சொல்றது ஷிர்க். இந்த அளவுக்கு எனக்கு விளங்கி இருக்கு. வேலூர் பாக்கியாத்துல போயிட்டு பெரிய பெரிய ஆலிம் சாக்கா யாருக்கு மாறா பேசுவாங்க. கேட்டா பாக்கியாத்து சாலியாத், நாங்க தாய்மார் தான் நினைக்கிறோம். அங்க பேராசிரியா இருந்து அவர் ஒரு ஆள் நான் பேச நான் கேட்டிருக்கேன். முதல்ல அவர் எங்க பேசினார்னா தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடுன்னு நடத்தணும். வலிமார்கள் மாநாடு, மாநாடு பேர பாருங்க, வலிமார்கள் மாநாடு. என்ன அவுலியாக்களா வந்து உட்கார்ந்துருக்கான், அல்லது மக்கள் வந்திருக்காங்க அவங்க அவுலியாக்களான்னு சொல்லு. வலிமார்கள் மாநாடு நடத்தினாங்க. அதுல ஒரு ஆலிம்சா பேசுறாரு, 2-3 ஆலிம்சா பேசுறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு எனக்கு யாவும் இல்லை. சில விஷயங்களை சொன்னா அப்படி இழுத்துக்கிட்டே போயிடும். ஆனால் சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு நம்மால் முடியாது. மனுஷனால ஒரு முஸ்லிமோ என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விட்டு நெருங்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நெருங்கணும்னா இடையில் துணையாக அவுலியாக்கள் வேண்டும். இது யாயுள்ளதின் ஆமனுத்தகோயிலில் வசீலாவும் வசனம் வரும். அல்லாஹ் பயப்படுங்கள், அவனை வசீலாவின் மூலமாக நெருங்குங்கள். இந்த வசீலாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க கூமுட்ட மாதிரி பதில் சொல்லுவாங்க. வசீலானா அல்லாஹ்வை துணையை கொண்டு நெருங்குங்கள்லாம் டைரக்டா ஹதீஸ்லயே பாத்துடலாம். வசீலானா என்ன? நல்லடியார்கள் அவன் சொல்லுவான், நம்ம நல்ல அமல்கள்ங்கிறோம். நல்லடியார்கள் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். அந்த வசனமே சொல்ல முடியாது காட்டும். அதை சொல்லி நான் விஷயத்துக்கு வர்றேன். யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படிங்கிறோம். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, விசுவாசிகளே, இதுக்கு அர்த்தம். விசுவாசிகள்னா யாரு? நபிகள் பெருமானார்ல இருந்து சஹாபாக்கள்ல இருந்து அவுலியா உள்ளாக்களாக இருந்தாலும் யாராலும் நம்ம எல்லாரும் ஈமான் கொண்டவன் தான். ஒரே அழைப்பு தான், ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்களே நோன்பு வைங்கன்னா ரசூலாவும் நோன்பு வைக்கணும், சஹாபாக்கள் வைக்கணும், நீ வைக்கணும். எல்லாம் ஈமான் அழைச்சர் தானே. நோன்பு வேற, மக்கள் வேற. நோன்பு வணக்கம் தானுங்க, அந்த வணக்கத்தை மக்களை செய்யுங்கள் அப்படிங்கிறான்ல. அவர் ஈமான் கொண்டவர்களே எல்லாத்தையும் கூப்பிடுறான். எல்லாத்தையும் யார? ரசூல்லாவை எல்லாத்தையும் கூப்பிட்டான். அவுலியாக்களை, உங்களை, என்ன முஹீதீன எல்லாரும் உள்ள அடங்குவாங்களே 50 பேரையும் கூப்பிட்டு வசீலாவை கொண்டு வசீலா நோடு தாப்போ. எப்படி நோம்பு நோடு தானே. ஈமான் கொண்டவர்கள் நோன்பு வைக்கணும் என்ன அர்த்தம்? நோன்பு வேறு, ஈமான் கொண்டவர்கள் வேறு. அந்த ஈமான் கொண்டவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அமல். அது போல வசீலாங்கிறது ஒரு அமல். ஒரு அமலை கொண்டு அல்லாஹ் நெருங்கணுங்கிறது. இது சாதாரணமா ஹதீஸ் இல்லாட்டும் இதை விளங்கிக்கலாம், ஹதீஸே இல்லாவிட்டே விளங்கிக்கலாம். இது போல ரசூலுல்லாஹி ஹதீஸ் வரை இருக்க வந்து 3 பேர் மாட்டுவாங்க, தங்களுடைய நல்லவங்களை எல்லாம் கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு அந்த கஷ்டத்தை வெளியே வருவாங்கலாம். ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, கோயில். ஆமா, மலையில கோயில மாட்டிட்டு 3 பேர் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. தாங்கள் செய்த நல்லறத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் இதுல இருந்து காப்பாத்துங்குவாங்க. உலகத்துல அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கிடுவான். இதை சொல்றதை விட்டு போட்டு அவன் சொல்றான் அந்த வசீலா என்று சொன்னால் யார் தெரியுமா? வசீலானா அவுலியாக்கள் தான் வசீலா. அவுலியாக்கள் வசீலாவை எப்படிடா சொல்றான்னு கவனிச்சா, இப்போ ஒரு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம், நீதிபதி உட்கார்ந்து இருக்காரு. நம்ம மேல குற்றச்சாட்டு, நம்ம நேரம் நீதிபதி பேச முடியுமா? பேச முடியாது. அவர் சொல்றேன், பேச முடியாது. அப்ப நம்மளுக்கும் ஜட்ஜு நீதிபதிக்கும் இடையில ஒரு வக்கீல் வைக்கிறோம். அந்த வக்கீல் என்ன செய்வாரு? நம்ம பிரச்சனை எடுத்து சொல்வாரு. ஒரு நீதிபதிக்கே வக்கீல் துணை வச்சுதான் பேச முடியும்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய நீதிபதி. இப்படி அதாவது வார்த்தையை பயங்கரமா காட்டி நியாயப்படுத்துறது. ஒரு வார்த்தையை இப்படி இழுத்து சொல்லிட்டதுனால நியாயமாயிராது. சாராயம் குடிக்கிறது பாவமா இப்படி கேட்டா இந்த காலம் நியாயமாயிருமா? பாவம் தாண்டா முட்டா போயில.
சாராயம் குடிக்கிறது பாவமா, திருடுறது ஹராமா இப்படி கேட்டா, திருடுறது ஹராம்டா அப்படி சொல்ல வேண்டியது ஹராமா அப்படி கேட்டா, இது ஜட்ஜுக்கே நீதிபதி துணைக்கு வக்கீல் வேணா, அப்ப அல்லாக்கு இப்படி சொல்றான். இத மாதிரி நிறைய உதாரணங்கள் நடந்துச்சு. இது அதுல ஒரு உதாரணம். இது எவ்வளவு பெரிய கேவலமான உதாரணம். முதல்ல குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம், அல்லாவுக்கு உதாரணம் சொல்லாதீங்கன்றான்ல, அவனை போல யாரும் இல்லன்ட்டான். நீதிபதி மாதிரி இல்லடா, இல்ல அவன் வேறடா, படைச்சவன்டான் அவன். இவன் என்ன மாதிரி ஒரு மனுஷன், நான் படிச்சு நான் நீதிபதி ஆகலாம், எவ்வளவு பெரிய வக்கீல் படிச்சு நீதிபதி ஆகலாம், மேல போயிடலாம், அல்லாஹ் ஆக முடியுமா? அவருதான் அவன் அல்லாவுடைய வல்லமையை இவன் விளங்கலையே ஆலிம்சா, மக்களுக்கு எப்படி புரியும்? எனக்கு இதெல்லாம் சூடு கோவம் வந்த விஷயம். இது என்ன உதாரணம் சொல்றான் இப்படி சொன்னோன்னு, இதுக்கு நம்ம பல மீட்டிங்ல பதில் சொன்னோம். பதில் சொல்லும் பொழுது 90% மக்களை ஏத்துக்கிட்டான் ஆலிம்சா டென்ஷன் ஆகும். இதுக்கு பதில் சொல்லும் பொழுது மக்கள் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு இதான் என்ன அம்மா நியாயம் தானே, நியாயத்தை உணர்வு மக்கள் வந்துடுறான்ல. ஆலிம்சாக்கள் 90% வரமாட்டான், 1-2% தான் வந்திருக்கான். எப்படின்னா இப்ப நீதிபதி இருக்காரு, உதாரணம் சொன்னா அதுலயே பார்ப்போம். நீதிபதி இருக்காரு, நம்ம இது குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? நம்ம திருடிட்டோம் அல்லது தப்பு பண்ணிட்டோம், சாராய கடை அநியாயம் நடத்துறோம், கள்ளச்சாராயம் வச்சுட்டோம், இப்படி நம்ம இது குற்றச்சாட்டு. நம்ம வக்கீல் என்ன செய்வாரு? யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் கொலை செய்தார் என்று அநியாயமாக குற்றம் சாட்டி உள்ளார்கள். என் கட்சிக்காரர் கத்தியை கூட பார்த்தது இல்லைம்மா. யாரு? வக்கீல். அவன் திறமையா வாழ்றத பார்த்து என் கட்சிக்காரர் அப்பாவி 50 கொலை பண்ணாலும் நம்மள அப்பாவின்னு சொல்லுவான். அப்போ வக்கீலுடைய வாதத்திறமை பார்த்து நீதிபதி என்ன செய்வாரு? உங்களுடைய வாதங்கள் நியாயம்தான், இருந்தாலும் இந்த விஷயத்தை, இந்த தீர்ப்பை அடுத்த மாதம் 20ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன். அப்புறம் அடுத்த வாரம் 20ஆம் தேதிக்கு வரும். இப்படி 2-3 வக்கீல் திறமையா வாதிட்டு என்ன சொல்லுவாங்க நீதிபதி? இந்த வக்கீலுடைய வாதப்படி, அவருடைய வாய்மைப்படி இவர் குற்றமற்றவர், ஒரு அப்பாவியை அநியாயமாக கொலைகார் என்று சுட்டிக்காட்டி விட்டார்கள், விடுதலை. யாரு? நீதிபதி. இது மாதிரி அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு இவர் சொல்ல மாட்டாரு, ஒரு ஆளு சாராய குடிகாரரா இருப்பாரு, ஒன்னாம் மோசடி பேர் வழியா இருப்பாரு, இதெல்லாம் நீ செஞ்சியானா அல்லாஹ் கேட்கறான். உன்னை முஹிதீன் வலி இல்லான்னு வச்சுக்கோங்க, அவரை தானே பெரிய வக்கீலுங்கிறான், பெரிய லாயர், லீடிங் லாயர், பாரத்லா படிச்சாருன்னு வச்சுக்கோங்க, லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோ, இவர் அல்லாஹ் முன்னாடி நிற்காரு. நீ தொழாமல் இருந்தாயா? அப்செக்ஷன் அல்ல, என் கட்சிக்காரர் ஐவேளை தொகை மட்டும் இல்ல தஹஜ்ஜத் உட்பட கரெக்டாக தொழுவார். ஓஹோ அப்படியா? அல்லாஹ் அப்படி கேட்பானடா? அல்லாஹ்க்கு தெரியாதா? இவன் என்ன பதில் சொல்ல போறான்? நீதிபதியோட மனசுல என்ன இருக்கு, வக்கீல் மனசுல என்ன இருக்கு, திருட மனசுல என்ன இருக்கு? யா அல்லாஹ் இவன் மீது திருட்டு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதுன்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது, அவுலியா இல்லை அல்லாஹ் இவரை மாதிரி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர் கிடையாது, அப்செக்ஷன் அப்படின்னு அவுலியா சொல்லுவாரு. ஒண்ணு அல்லாஹ் அப்படியா? என்ன ஒரு நீதிபதிக்குள்ள அறிவுதான் அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கியா? மொத்த உலகத்திற்கு கொடுத்த கல்வியை திருணுங்க கலீலா. இறை தூதர்களுக்கும் பெரிய பெரிய நாதாக்களுக்கும் அறிஞர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஞானம் சிறிது, கொஞ்சம். அந்த ஞானத்தை வழங்கியவன் எவ்வளவு பெரிய ஞானம் எவ்வளவு பெரிய அறிவாளி. அலிமும் பிதாத்தி சுதூருங்கிறான், உள்ளத்தில் என்ன நீ நினைக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வோம். நல்லா குரான்ல இருக்கு. இந்த ஜட்ஜிக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? இந்த வக்கீலுக்கு தான் என்ன தெரியும்? அப்போ ஒரு ஜட்ஜிக்கு இருக்கிற அறிவு தான் அல்லாஹ்க்கு இருக்குன்னா இணை வைத்தல் இல்லடா, அல்லாஹ் கேவலப்படுத்துறதுடா. இணை வைத்தல்லாம் ஈக்குவல் ஆக்குறது. இந்த இணை வைத்தல் எப்படி ஆகுது? ஒரு ஜட்ஜிக்கு உள்ள அறிவு தான் அல்லாஹ்க்கு, ஒரு நீதிபதிக்கு இருக்கிற அறிவு தான் அல்லாஹ்க்கு இருக்கு. எவ்வளவு கேவலமானது! அது மட்டும் இல்ல, இந்த வக்கீல் என்ன செய்வாரு? திருட்டு பேரை இல்லம்பாரு. அப்ப முஹிதீன் ஃப்ராட் வக்கீல் ஆயிரும். ஆமா, தொழாத ஆளை பிடிச்சி கரெக்டா சொல்வாருன்னா ஃப்ராட்லாம் ஆகும். அவுலியாக்களை ஃப்ராடுங்கிற அல்லாஹ் கேவலப்படுத்துற இது ஒரு உதாரணமாடா இது? ஏன் அல்லாஹ் உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு விளங்குதா? அல்லாஹ் ஏன் சொன்னான்னு இப்படி உதாரணம் சொன்னா இப்படி கேவலமா போயிரு என்ற இந்த உதாரணத்தை தமிழகம் எங்கும் ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்க பார்த்தாலும் இந்த உதாரணத்தை பெருசா ஓடும். அப்புறம் இன்னொரு ஆளுங்க சொன்னான் தோசைக்கல்லுன்னா, அல்லாஹ் அக்பர். ஒரு தோசை சுடணும்னா தோசை மாவை எடுத்து தோசைக்கல்ல வச்சு கீழே அடுப்புக்கு மேல தோசைக்கல்ல வச்சு மாவை எடுத்து அதுல ஊத்தணும். தோசைக்கல்லு தான் வசீலா, துணை பொருள். வசீலா தான். இது எதுக்கு சொல்ற? அல்லாஹ்க்கு பதிலாங்கிறியா? சரி, தோசைக்கல் எல்லாம் மாவு எடுத்து ஊத்தினா தீ என்ன ஆகும்? அணைஞ்சு போகும். அப்ப தோசைக்கல் அவுலியா, தீ யாரு? அல்லாஹ்.
மாவும் நம்மளை தூக்கினா அல்ல அவுட்டு. என்ன இது? அதுல அல்லாவை கேவலப்படுத்தினா இது அல்லாவை மௌத்தாக்குறான், படுவாய் போயிடுவோம். அங்க அப்படி கொண்டு விட்டான். இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்ததெல்லாம் ஏற்க அந்த வசனத்தை திருப்பி வச்சுங்க. இதோமா அல்லா இல்லாஹ் அல்லாவுக்கு ஒருத்தன் இணை வச்சுட்டானா அவன்கிட்ட ஆதாரம் இருக்காது. இந்த மாதிரி கூமுட்டுத்தனமா உளறி அல்லாஹை கேவலப்படுத்துவது போல, அவுலியாக்களை கேவலப்படுத்துவது போல இருப்பீங்க. அல்லாவுடைய வசனத்திலிருந்து அது விளங்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில் சொல்லும்போது இன்னும் மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சான். ஆரம்பத்தில் சில ஊர்கள்ல 4 பேர் 2 பேர் 3 பேர் வந்தாங்க. பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு, அழுது எல்லாம் இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ஒரு மக்களுடைய வேகம் அதிகமாக இப்பமெல்லாம் அப்படி எதிர்ப்பெல்லாம் தோன்றி அறவே இல்லை. சில ஊர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த கோயம்புத்தூர்ல தான் அங்க சொல்லுவாங்க, வாங்கப்பா. அங்க எப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னு எனக்கு அதை சொல்லும் போது எல்லாம் ஞாபகம் வருது. மக்கள் மத்திய எழுச்சி ஆக இளைஞர்கள்லாம் வர அந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள் இருப்பான், அவங்க கூட எதிர்ப்பான். சில மக்கள் வரும்பொழுது அந்த இளைஞர்கள் யாரும் அந்த வீட்டுல பொண்ணு கட்டிருப்பான், மருமம் வீட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை இருப்பான்ல, மருமவனை மறுக்க முடியாது. அப்ப மாமனார்லாம் இளைஞர் அவுட்டு. இதெல்லாம் ஒரு விக்கெட் வந்து நிறைய பேர் அப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது எங்க கோயம்புத்தூர் எப்படின்னு சொன்னா, அது அத்தையாத்துல இருந்து நம்ம பசங்க விரலாசிக்கும் பொழுது செந்துகுலா தூக்கி ஹவுல் ஒன்றே போட்டாங்க தண்ணியில. அப்படிலாம் கூத்து பண்ணிருக்கான். அதே மாதிரி தொப்பி இல்லாதவர்கள் தொடக்கூடாதுன்னா, நம்ம அந்த தொப்பி வந்து மார்க்கத்துல ஒரு சுண்ணத்தெல்லாம் கிடையாது, அது அரபியுடைய வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதுக்காகவே தொப்பி பள்ளியில வந்து அடுக்குனாங்க. அப்போ இப்பவும் சில பள்ளியில இருக்கு தொப்பி அடிக்கடிக்கு வைப்பாங்க, பிளாஸ்டிக்ல தொப்பி வச்சிருப்பாங்க. நம்ம போய் தகுப்பிட்டா தொப்பி ஒண்ணு என்ன செய்வாங்க, அடுக்குவாங்க. அதற்கு சில கேள்வி கேட்டானே, ஒரு தொப்பி சுண்ணத்து கிடையாது அரபியோட. சொல்ல போனா தலப்பாய் நபிகள் பெருமான கெட்டினார்கள் வாசம், அது கூட சுண்ணத்து கிடையாது. இந்த மசேஜ் செய்வது இருக்குல்லங்க, ஒலி செஞ்சா தண்ணி தொட்டு தலையை இப்படி தடவுறது, தலப்பாகையில் நபிகள் பெருமான் மசேஜ் செய்வார்கள். 3 நாளைக்கெல்லாம் அதை கட்டிருப்பாங்க. 3 நாளைக்கு தலப்பா கட்ட மாட்டாங்க. அப்போ ஓன் தலப்பா ஏன் தலப்பா பண்ணலாம், தலப்பா இல்லை. அது பனிக்காக இறுக்கி வளைச்சு கட்டப்பட்டு அது அவுது திருப்பி கட்டினா 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். அப்படிப்பட்ட தலப்பா அது. தலப்பாயில் மசாஜ் செய்வார்கள். சாக்ஸ் ஹுஃபைன் அந்த கால ஒரு சாக்ஸ் இருக்குல்ல, பூட்ஸுக்கு போடுறது, அதுக்கு மசாஜ் செய்வார்கள். சாக்ஸ் போட்டு தான் பள்ளிக்கு வரணுங்கிறியா தொழுகிறதுக்கு? சாக்ஸுக்கு என்ன ரூலோ அதுதான் தொப்பிக்கும், தலப்பாக்கும். இப்படின்னு சரி ஒரு பேச்சுக்கு சுண்ணத்திலையும் வச்சுக்குவோம். என்னது தொப்பி விட ரைட்டு. சுண்ணத்து இல்லாத வரக்கூடாது இல்ல, அதுக்கு ரெடிமேட் தொப்பி வச்சிருக்கீல்ல. தாடி சுண்ணத்துன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. தாடி இல்லாத எவரும் வரக்கூடாதுன்னா பழைய முத்தவலியே வர முடியாது. எத்தனை முத்தவலி தாடி இல்ல. அப்ப என்ன செய்யணும், இந்த ஆடுக்கு தாடி இருக்க மாதிரி ரெடிமேட் தாடி ஒரு 50 செஞ்சு வைங்கடா அப்படி மாதிரி எல்லாம் காட்டி வச்சுட்டு போய் தாடியை மறந்தா கழிச்சு வச்சுட்டு போய் என்னடா இது கேலி குத்தாக்காங்கடா இஸ்லாத்தை. இப்படியாடா இஸ்லாம் சொல்லும். ஒரு பள்ளிவாசல் தொலை வந்துட்டானா அவன்கிட்ட குறை இருந்தா சொல்லும். சுண்ணத்து இல்லையா, சுண்ணத்து இல்லாட்ட ஃபர்லு கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எத்தனை ஃபர்ல தொழில் சொன்னா தொழாம போவான், நீங்க ஃபர்ல தொழாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படிலாம் மக்கள் மத்தியில் சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த ஆலிம் சாக்களுடைய கூத்து, அந்த தோசைமாவோ இந்த வக்கீல், இன்னும் நிறைய உதாரணம் யாவத்துக்கு இல்லை. நான் பல மீட்டிங்கள் நான் பேசியிருக்கேன். ஆனாலும் எல்லாத்தையும் சொல்லுங்க, சாம்பிள் ஒன்று பார்த்துக்கிடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மடத்தனமாக, முட்டாள்தனமாக, கேவலமான வாதங்கள்லாம் நிறைய வைப்பாங்க. எனக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நான் மீட்டிங்கில் வரும்பொழுது ஏதாவது வரும்பொழுது நான் சொல்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.